வருகை தந்திருக்கின்ற நம்மோடு சிறை சென்ற எல்லை மீட்ட தியாகிகளுக்கும் அவள் உணர்வோடு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வணக்கம். கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கின்ற போது சொல்ல வேண்டும் என்று சகோதரர் படித்தார். இப்போது எனக்கு 67 27 என்று நினைக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், முடிவில் தர்மமே வெல்லும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல் தமிழனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அது மறைந்து விடாது. அது சூழ்ச்சியால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒன்று. தமிழன் எப்போதுமே நிச்சயமாகத்தான் இருக்கின்றார். ஆனால் அவன் உயிர் கொண்டு எழுந்தால் என்ன நடக்கும் என்பது வரலாறு காட்டியிருக்கிறார். மாப்போசி அவர்கள் கூட இங்கே முதல் வந்து கூட்டம் நடத்தும் போது இவ்வளவு கூட்டம் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் நினைக்கலாம் என்ன கொஞ்சம் பேர் தான் இருக்குங்க, என்ன இப்ப நீலம் சங்கி ரெட்டி கூட சொன்னாரு, கொத்துறாரு ஓட்டம் இது மாலங்குள்ளு மங்களங்குள்ளு இட்டு இருக்காரு ஆமாட்டா மாதிரி கொப்பளந்து மனவளுக்காதா. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் பேர் தானே தமிழனுங்க. இங்க நம்ம அண்டை கடை மண்ணாங்கடை டீ கடை வச்சுக்கிறவங்க தானே, பெரிய பணக்காரலாம் நம்மளுங்க தானே என்று கொக்கடித்தா. விளைவு என்ன ஆனது என்று 47 ஆண்டுகளுக்கு முன்னாலே 1960 தமிழகத்தோட திருத்தணி சேரும்போதுதான் தெரியும். அங்கேயே சேர்க்கப்பட்டதுனால ஒரு சூழ்ச்சி. விளைவு திருப்பதி தர வேண்டியதை முன்னிட்டு பட்டாஸ்கர் தீர்ப்பிலே கொடுக்கப்படுகிறது. நான் சொன்னேன் சகோதரர்கள், ஐயா நமக்கு கொடுத்தது திருத்தணி வரையிலே அல்ல, சொல்லியிருக்காங்க. பட்டாஸ்கர் சட்ட அமைச்சராக, பாராளுமன்ற சட்ட அமைச்சராக அப்போது பட்டாஸ்கர் இருந்தார். அவரை நடுவராக அனுப்பி பவுண்டரி கமிஷன் என்று சொல்லக்கூடிய எல்லை குழு, மத்தியஸ்த குழு என்று ஒரு குழுவை அமைத்து அவரை போட்டார்கள். நம்முடைய துரதிர்ஷ்டம் அப்போது ராஜாஜி முதலமைச்சராக இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். நமக்கு இந்த திருத்தணியை தரவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு முன்னே சொன்னேன். இந்த வாசகத்துக்கு சொந்தக்காரர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்பவர் பாரத நாட்டுடைய ஜனாதிபதியாக கூட வந்தவர். அவரே சொல்லிவிட்டு போய்விட்டார், பகவத்ரா பிரபஞ்சனின் நன்மைகளை காப்பாடும் மாதிரி நோயை காப்பாடுறாங்க. அவன் சக்தி அந்த ஒருத்தர் எழுதுப்பான். திருப்பதி கொஞ்சம் சொல்றாரு. அவரும் இவரும் சேர்ந்து போடப்பட்ட தீர்மானம் தான் இது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆந்திராவுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக காமராஜர் இருக்கின்றார். காமராஜருக்கு தமிழ் உணர்வு மேலோங்கி இருந்ததை விட தேசிய உணர்வு தான் மேலோங்கி இருந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர் நம்முடைய துரதிர்ஷ்டம் முதலமைச்சராக வந்தார். இப்ப அதை செய்த ஒரு சூழ்ச்சிகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிகிற இளையதரவுக்காக சொல்றேன். ஒரு சாதாரணமா ஒரு தகராறு வருது, எந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் தகராறு வருது. அப்போ மத்தியஸ்தர் ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கிறோம். 2 பேர் இந்த வீட்டுக்கு ஒரு மத்தியஸ்தர், இந்த வீட்டுக்கு ஒரு மத்தியஸ்தர் வருவாங்க. அவன் மத்தியஸ்தம் பண்ணும் போது 2 வீட்டுக்காரங்க இருக்கணுமா இல்லையா? அதான நியாயம். ஆனா என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா, இந்த 2 மத்தியஸ்தருமே தீர்மானம் பண்ணி அந்த 2 அடி அவருக்கு கொடுத்துரு, நீ இந்த 3 அடி நீ எடுக்கணும் தீர்மானமானது போல இந்த போராட்டத்தை உருவாக்கிய தலைவரான மாப்போசி அவர்களை வைத்துக் கொண்டே முடிவு செய்யப்பட்ட தீர்மானம் அல்ல இது. அப்படி கூட அந்த மத்தியஸ்தர் சொல்லி எழுதுகிறார், புத்தூர் வரையில் தமிழ்நாடு ரகசியமாக அழுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாமோ முயற்சித்தேன், முடியவில்லை. இறைவனுடைய அருள், தமிழ் அருள் என்று இந்த மங்களகரமான மங்களங்களுடைய நினைவகத்திலே உருவாகி என்று சொல்கின்ற போது மகிழ்ச்சி பொங்குகிறது. மங்களகரமான எந்த முதல்ல ஆரம்பிச்சேன்னா வன்னியர் சத்தியம் அவங்க பாண்டியர் ஆயிட்டாங்க. அங்க இருக்கணும் தமிழா, தமிழை பற்றி தமிழா, தமிழில் பேசு, அந்த நிலையில் தான் திருத்தணி இருந்தது. தமிழ பேசவே தெரியாது, ஆனா தமிழ் தான் பேரு. எங்களுக்கு கூட பள்ளி கொடுத்து போனோம்னு சொன்னா பாத்தியார நமஸ்காரம் சொல்லணும். பாத்தியார் வந்த உடனே வணக்கம்னு சொன்ன கொலை கிடைச்சிட்டாரு. சும்மா இல்லாத அவர்கிட்ட போய் தமிழா, தமிழை படிக்கலாம் பணி சட்டத்தை எழுதி வச்சிருப்பாரு. என்ன தாத்தா இந்த மாதிரி இருக்கு, நான் தமிழை தானே பேசணும்னு சொன்னா தமிழே பேசுறேன், ஆசிரியருக்கு என்ன சொல்றேன், நமஸ்காரம் சொல்லணும். அது தமிழ் இல்லடா, அது வட சொல். அப்படி என்ன சொல்லணும், வணக்கம் சொல்லணும். வணக்கம், அந்த வணக்கத்தை பாடம் பண்ணது 1 வாரம் ஆச்சு. அது வாயில சீக்கிரமா வரல. அப்படி பழக்கம் பண்ணி இருந்த
உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆரம்பத்து ஸ்கூல்ல போல்நாயுடுன்னு ஒரு நல்லா ஆனா ஒரு பொறுமைசாலியான ஒரு அவர் சொன்னதை கேட்டார். உண்மைதாங்க, இப்படி வணக்கம் சொல்லணும்னு சொன்னதுக்காக அவர் அடிச்சது தப்புதான். ஆனா மரபுல இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்குது, அது மரபா வந்து எல்லாம் நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்றது ஏதோ மாதிரி சொன்னாலும் அது திட்டத்தோட கூட நினைச்சிருக்கலாங்க. அதான் நடந்த நிகழ்ச்சி. இதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க பெருசா பண்ண போனா அவ்வளவு உணர்வோடு மங்களகனார் அவர்கள் இங்கே கிராமந்தோறும் சென்று, ஏன்னா கிராமத்துல இன்னும் மோசம் அங்க தமிழனே தேர்தல் தான் பேசிட்டு இருப்பான். திருத்தணிக்கு என்ன பேசுறீங்க? திருத்தணிக்கு வேறப்போ சிறுத்தணி எக்கரா போட்டாவோ சிறுத்தணி வெளியே வச்சா போடுவோம். தமிழனே சொல்லுவான் எங்க போனா சிறுத்தணி போயிட்டு வருவோம். திருத்தணிக்கே வர அதை நான் கூட ஒரு நேரத்தில் யோசனை பண்ணும்போது அவன் தெரிஞ்சு சொன்னானோ தெரியாத சொன்னானோ, அவன் செருத்தணி என்று தமிழுக்கு ஒரு தனிகைக்கு ஒரு மறுபெயர் உண்டு. செருத்தணி, செரு என்றால் போகும், தனித்த இடம் என்பதாலே செருத்து ஒரு செருத்து தனித்த இடம் என்பதாலே செருத்தணி என்று கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இதை சொல்ல வந்தவன் சிறுத்தணி என்று மாறுது, செர்த்தனின்னு கூட சொல்லுவான். விநாயகர் வந்து அழகாக சொல்லி கிட்ட பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமையிலே வாழ்ந்திருந்த இந்த தனிகையை இன்னைக்கு திருத்தணிகை போடுன்னு அனுப்ப மாட்டேன்றாய. எங்க போயாச்சு? திருத்தணி தனியாகி வச்சிருக்கிறான். இப்ப கூட திருத்தணி ஒரு கை போடுறா, அதுக்கு கஷ்டப்படுறானே. தமிழ் அவனுக்கு பேசுகிறானா தமிழன் அப்படியே ஓடணும். அவன்தான் ராசா நம்ம ஓடு. திருத்தணிகைன்னு போடணும்னா அந்த மரியாதையே இல்லை. ஆனா ஒன்று மட்டும் உண்மை, தமிழரசு கழகத்தை சார்ந்தவர்கள் யார் இருந்தாலும் திருத்தணிகைன்னு தான் போவோம். எப்படிலாம் இருந்தா எப்படின்னா போவோம். அந்த திருத்தணிகை அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் உணர்வை உண்டாக்கி தமிழ் மக்களை தமிழர்களாக வாழ வேண்டும் என்று போராடிய தலைவர்கள் தான் ஆசிரியர் மங்களகிழார் அவர்களும் மாப்போசி அவர்களும். அவர் ஓடிட்டார், ரோடு போட்டார். நாம் அதிலே தமிழர்கள் கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா இப்ப ஒரு வேடிக்கை என்னன்னு சொன்னா, இப்ப கூட சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுடைய உதிரத்தை உறிஞ்சுகின்ற அட்டைகளாக எத்தனையோ தெரிஞ்சிருக்கிறது. அதுதான் உண்மை. அன்னைக்கு எத்தனையோ பேர் போயிட்டான் ஆந்திராவுக்கு. விஷயம் புரிஞ்சு தெரிஞ்சாரெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அவன் இன்னும் சொல்றான் இது தெலுங்கு நாள் தான். எங்கேயார் அந்த சொல்லல, திருத்தணி கொடுத்தது தப்பு. அதுதான் நினைச்சு வைப்போம். ஆக இங்கே இந்த நண்பர்கள் மீண்டும் சொன்னாரே, இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம். இழந்ததை மீட்போம் என்ற சொல்லுக்கு அகராதி என்ன தெரியுமா? தேசம் என்ற கோட்டிலே தமிழ்நாடு என்று பிரிக்கப்பட்ட போது ஆந்திரர்களுக்கு தமிழ் பகுதியை அளித்தார்களே, அது இழந்தது. அது துரோக செயலானது. இன்னும் ஒரு கேவலமான நிலைமை. திருத்தணி சும்மா வந்துச்சு நினைக்கிறேன். அவளை கொடுத்துட்டு சொம்ப வாங்கி வந்திருக்கிறோம். இதான் வந்து வளமான பகுதிகளான பிஞ்சாட்டூர், நாகலாபுரம், சத்தியவேடு, பூட் இதையெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு காணிக்கையா வறண்ட பிரதேசம். அவன் தமிழனே ஒத்துக்க மாட்டான். அதான் என்னுடைய சகோதரனுடைய கணவரை போறான். என் சகோதரி சொந்தக்காரர் நிறைய இருக்கிறான். நெல்லூர்ல நிறைய பேர் இருக்கிறான், தமிழா இருக்கிறான். ஆனா அவன் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிக்கிறான். அது காரணம் அந்த உணர்வு அவனுக்கு தெரியவில்லை, உணர்வு அவனுக்கு வரவில்லை. திருத்தணி அப்படிதான் இருந்தது. அப்படி இருந்த தனியைத்தான் தமிழ் உணர்வு என்ற ஊசியை போட்டு உணர்வு உண்டாக்கி இந்த போராட்டங்களை, மாபெரும் போராட்டங்களை, சாதாரணமான போராட்டங்கள் இந்திய விடுதலை காவியத்தில் எழுதுகின்ற போது இது இரண்டாவது போராட்டமாக சித்தரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உண்மையான தேசியமான காந்தியடிகள் காட்சி வழிதே நடந்த போராட்டம். ஒரு தெலுங்கருக்கு நாங்கள்
சமயம் பறி கொடுத்துதான் இந்த திருத்தணி வாங்கி இருக்கிறோம். ஆனால் இதை சுகம் அனுபவிப்பவர்கள் எல்லாம் ஆந்திரர்கள் தான். கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. 10 ஆண்டு காலம் இந்த திருத்தணி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சேர்மனா இருந்தது யாரு? பிடிஓ ஆபீஸ், அதாவது ஊராட்சி ஒன்றிய சேர்மனா இருந்தது ஸ்ரீராம நாயுடு என்ற ஆந்திரர். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சேர்மன். நாம தடுக்கலையே. அதே போல ஊராட்சி மன்றத்தினுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக 10 ஆண்டு காலம் இருந்தவர் யார்? பாலசுப்ரமணிய நாயுடு. இது யாரால் வந்தது? தமிழனால் வந்தது. நாம் அதற்காக எந்த தெலுங்கு சகோதரருக்கும் நாம போய் குறுக்க நிக்கலையே. போட்டி போட்டு யார் ஒன்னாலும் வரலாம். கோடனுடைய தம்பி தான் நின்று தோத்து போயிட்டார். நம்ம தமிழன் தான் ஓட்டு போட்டாங்க. தமிழங்கிட்ட இருக்கிற வேடிக்கைலாம் இதெல்லாம் நினைக்கும் போது வெந்தியாவே கூட இருக்குது. ஏன் அந்த நேரத்துக்கு அவனுக்கு அப்படி மாறுது? ஏன் அந்த புத்தி மாறுது? அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க போகும்போது ஆசைதான். பணத்தை ஆசை அந்த உணர்வை அப்படியே பதுங்க வைக்கிறது. அந்த விளைவிலே தான் அவர்கள் தோற்றார்கள். இப்பதான் கொஞ்சம் தமிழ் என்ற பேரால ஒருத்தன் வந்திருக்கிறான். அது இன்னும் போக போதான் தெரியும். அந்த மொழியை எவ்வளவு கேட்கிற தடிகைன்னு பேர் வையா. கை போறதுல அவனுக்கு தான் கஷ்டம் தெரியல. தலைவருடைய பெயர்களை வைக்க ஆலமரம் தெருன்னு ஒரு தெரு இருக்குதுங்க. அங்க நரசிம்மன் ஒரு பெரியவர் இருந்தார். அப்ப வடக்கல்ல போராட்டத்தோட ஒரு லாரி ஓனரா இருந்தவர். செலவெல்லாம் பண்ணுவார். யாரெல்லாம் சிறைக்கு போனார், எல்லாம் போனார். அவர் பேர் தான் வைக்க. பக்கத்துல ஆஸ்பத்திரி ரோடுன்னு இருக்குது. இங்க எங்க இருக்குது இப்ப ஆஸ்பத்திரி? அப்ப ஆஸ்பத்திரி இருந்தது. ஏன் அதுக்கு தியாகி செத்து போயிட்டாங்க. அவங்க பேர் ஒண்ணு வைக்க. இப்படி காலனிக்கு போற வழியில வையாபுரின்னு ஒரு பெரியவர். அவர் அதாவது அரிஜன சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை கக்கன் என்று தான் சொல்ல வேண்டும், அம்பேத்கர் என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்னா படோடாபம் இல்லாதவர் கக்கன். தனக்காக எதுவும் சேர்த்து வைத்துக் கொள்ளாமலே போனவர் கக்கன். அவருக்கு சமமானவர். அந்த பொறுமைக்கு சின்னம் என்று சொன்னால் அவர் தான் காந்தியடிகளுடைய நேரடி வாரிசு என்று கூட சொல்லலாம். அப்படி இருந்தவர். அவர் வீட்டுக்கு ஏற்ற புள்ளிய காட்டினேன். அவர் எப்படி வச்சுட்டு போனாரு வீடு அப்படியே தான் இருக்குது. இன்னும் அவர் போற அந்த பாதைக்கு அவர் பேரை வைக்க. அவனுக்கு என்ன கஷ்டம் வருமோ. அப்புறம் நாங்க அவங்க தலைவர் பேரெல்லாம் வைக்க பார்த்தோம். எங்கெங்க யார வைக்கிறது அவனுதான் ஒரு யோசனை பண்ணி தளபதி விநாயகத்தின் அந்த அரக்கோணம் நடிச்சு அனுப்பி வைக்க சொன்னேன். ஏன்னா அவர் அங்கதான் அடிச்சாங்க. ஞாபகத்தமா வைங்க சிலையை எங்க வச்சிருக்கேன்னு சொன்னா அது இன்னும் துறை அவர் பேட்டை. அதுக்கு இன்னும் பேர் எந்த துறை? அப்போ அந்த மிஷினரி ஸ்கூல் இருக்காங்க, அங்க துறைங்க வருவாங்க. அப்போ அந்த பேரை அப்ப வச்சா அது என்ன இருக்குது. அதை எடுத்துட்டு இது வேணா அவர் பேரை எங்க எடுத்து வச்சாங்க தெரியுங்களா? யாருமே போவாத இடம், தெரிஞ்சுக்காத இடம் ஒண்ணு இருக்குது. அங்க வச்சா தளபதி விநாயகர் தளபதினு கூட போடல, கே விநாயகம் சாலை அப்படின்னு வச்சுட்டான். எந்த அந்த கடைசியில ரெட்டிகோளத்தூர்ல இருந்து அப்படி போவோம். யாரும் கண்டுக்காத மாதிரி ஒரு இடம். காமராஜர் பேரை எடுத்து போய் கருவாட்டு மாட்டிக்கு வச்சு விட்டான். அங்க 3 கூட தவிர கிடையாது. தியாகிகளுக்கு கிடைக்கின்ற மரியாதை இந்த நிலையிலே இருக்கின்ற போது தட்டி கேட்கின்ற தமிழன் இல்லையே, அதுதான் காரணம். இந்த நிலை நீடிப்பதற்கு தட்டி கேட்கின்ற தமிழன் இல்லை. இப்போது வந்து விட்டார் என்றுதான் நினைக்கிறேன். எங்கள் காலம் மண்ணிலே எங்கள் தலை விழுவதற்கு முன்னாலேயே அதை காண்போமா, பார்த்து செல்வோமா என்று கூட நமக்கு உரிமை இருக்காது. நான் பல வகையில அவர் கூட சொன்னேன். நாம் இதை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை நாம் அறிவையும் பயன்படுத்த வீரமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். காரணம் இன்றைய தினம் தமிழ்நாடு வளர்ச்சியை யாருமே விரும்பாத நிலையில் இருக்கிறார்கள். காரணம் அவனுடைய அறிவு கூர்மை அப்படி இருந்தது அந்த காலம். அவனை விட்டோம் என்று சொன்னா நம்மளே மொழிகிடுவான். இல்ல சொன்ன மூப்பனார் வானான்னு வந்தான் தமிழன். பதவி கொடுத்தா வானான்ற ஒரு பைத்தியக்காரன் உலகத்திலே இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா அது தமிழ் உலகம் தான் இருப்பான். 2 முறை தமிழனுக்கு பாராளுமன்றத்துக்கு முடியல. அவன் ஏகமனதா சொல்றான், நீ தான் பிரதமரா வரணும். காமராஜ் எனக்கு வேணாம், அந்தம்மா வை. தமிழ வாய்ப்பு விட்டானா 2வது முறை மூப்பனார நீ தான் வரணும்ன்றான். எல்லாருமா சேர்ந்து முட்டிக்கிட்டு அவரு வானான்னு வந்தார். ஆக தமிழ் தனக்கு எப்பவுமே ஒரு பாய் இந்த மாதிரி நடுவில் போட்டு உட்கார சொன்னா நம்ம அங்க உட்கார மாட்டான். தூரத்தில் உட்காருக்கும் பாய் தான் இருப்பாங்க. இது ஒரு மரபாவட்டி. அப்ப என்னன்னு சொன்னா அவனுடைய எண்ணமே பெரியவங்க உட்கார்த்தோம். பெரியவங்க உட்கார்ந்து இவன் சின்ன உட்காந்து கட்சியில பசங்க தான் உட்காரும். இப்படி ஒரு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, பெருந்தன்மை அத்தனை இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய தினம் ஈழத்தமிழனை நினைக்க வேண்டிய நிலையிலே தான் நாம் வந்திருக்கிறோம். தமிழன் என்று சொல்ல வேண்டும் சொன்னால் அங்கேதான் தெரிகிறது அந்த உணர்வுகள், அந்த வீரம், அந்த முழக்கம். இதை சொன்னா கூட அப்படியே தமிழுக்கு ஆதரவானவங்க போகணும்னு ஒரு மார்க் போட்டு வச்சுக்குவோம். ஆதரவு இல்லாமல் அது எப்படி இருப்பான் ஒரு உணர்வுள்ள தமிழன்? அங்க அவனை அழிச்சு 10 பேர் செத்தான்னு பத்திரிகையில பார்க்கும்போது இங்க ஒரு பக்கம் ரத்தம் எல்லாம் வேற மாதிரி மாறுது. இதுக்கு என்ன பண்ண சொல்ற? மாத்திக்க முடியலையே. அப்ப உடனே ஆதரவான
இவனை ஒரு பக்கம் போடு, இல்லைன்னா குண்டர்ல போடு. அவன் பக்கே இருக்கிறான். நம்மால் நெடுஞ்ச நெடுமாறன் அவனை போய் குண்டர் கட்டத்துல போட்டான். அவன் அவனை குண்டர் இருக்கிற என்ன பண்றது? தமிழ்நாட்டிலே தமிழனது நிலைமைப்படி வருகின்ற நிலைமையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் அப்பொழுதே சொன்னார், தமிழா இன உணர்வு கொள். இன உணர்வு சொன்னா ஜாதி அல்ல, தமிழன் என்ற இன உணர்வு கொள். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே ஒரு குணம் உண்டு என்று சொன்னாரே கவிஞர். அதுபோல அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அந்த நிலைமை வந்துவிட்டது என்றுதான் இப்போது நினைக்க வேண்டி இருக்கிறது. அன்றைய தினம் உயிரோடு இந்த அமைப்பு உருவாகின்ற போது ஆசிரியர் மங்களங்கழன் அவர்கள் காந்தியடிகளை போல அவர் உடன் இருந்தார். இப்போது படமாக நமக்கு காட்சி தந்திருக்கிறார். என்றாலும் அவரது ஆட்சியோடு துவங்கப்படுகின்ற இந்த செயல்பாடு, இந்த இயக்கத்தின் வளர்ச்சி வளர வேண்டும் என்று கூறி, மற்ற மாலை நடக்கின்ற பொதுக்கூட்டத்திலே விளக்கமான விஷயங்களை எல்லாம் அங்கே சொல்லுகின்ற போது பொதுமக்களுக்கும் புரியும். எப்படியெல்லாம் ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இடத்தை விட்டு வந்திருக்கிறோம். உரிமை உள்ள இடத்தை எல்லாம் விட்டுக்கிறோம். கோர்ட்லயே ஆர்டர் கொடுக்குறான், இது வரைக்கும் கொடுக்கணும். ஆனா இவன் இப்ப அங்க விட்டுட்டு தான் இருக்கிறான். இதுதான் உண்மையை. இதை எப்படி மீட்க வேண்டும் சொல்றோம். உணர்வுள்ள தமிழர்கள் வருவார்கள், நிச்சயம் வருவார்கள். தமிழகட்ட ஒரு இதுனா தூங்குறதுல அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்பெல்லாம் இதான் சொல்லுவோம், தமிழா தூங்காது எழுந்துரு. இந்த வாசம் கூட உண்டு. அப்படி தூங்கி இருந்தான். அப்படி இப்ப 2வது வருஷம் தமிழ்நாட்டில் வந்துட்டு இல்லையா, ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி முழுக்க கட்டிட்டான். இப்ப அவனுக்கு நல்ல உறக்கம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்றது. ஆனால் உண்மையான நிலைமை என்ன? நம்மை போன்ற சகோதரர்கள் ஆந்திர மாநிலத்திலே அகப்பட்டு கொண்டு தமிழை படிக்க முடியாமல், தமிழ்நாட்டு நம்மோடும் இருக்க முடியாமல் பல வகையிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களே நம்மோடு அரவணைக்கின்ற ஒரு நிலைமைக்கு, அந்த நிலைமையை உருவாக்க நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நாளிலே நினைவு வருகிறது எனக்கு. அப்போது பேரூராட்சி மன்றம், இப்போது கங்குசாமி ஆடி ஸ்கூல் என்று சொல்லப்படுகிறது, அதுதான் பேரூராட்சி மன்றம், ஊராட்சி மன்றம் திருத்தணி. அந்த இடத்துல கருப்பு கொடி காட்டுறோம். யாருடைய தலைமைன்னா கோட்டை சுப்பிரமணியன் தலைமையில கருப்பு கொடி காட்டுறோம். ஆந்திர மாநிலத்தை சேர்த்தது தப்பு அப்படி சொல்லி கருப்பு கொடி காட்டுறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆந்திரக்காரங்கெல்லாம் ஒரு யானையை உருவாக்கி ஜனங்களெல்லாம் சேர்த்து அவங்க தமிழெல்லாம் சேர்த்து தெலுங்கு தள்ளிக்கு ஜே, தெலுங்கு மாதாக்கு ஜே, ஆந்திர விசால ஆந்திராவுக்கு ஜே குரல் கொடுத்துன்னு ஒரு ஆளை எடுத்து ஒரு பொடியை, தேசிய கொடியை கொடுத்து ஊர்வலம் வந்தாங்க. நாங்க சொன்னோம், இதுல நீ முட்டாள்றா, ஏறி உட்கார வச்சுட்டு வந்து அது யார் தெரியுமா, பச்சை தமிழ், நீ தமிழை தான் உட்கார வச்சுட்டு வந்து என்னைக்கு இருந்தாலும் திருத்தணி எங்களோட தான் வரப்போம் சொன்னோம். அது யாருன்னு சொன்னா கோட்டை சுப்பிரமணியத்தினுடைய தாய்மாம குப்புசாமி இல்லையா. இந்த பைத்தியக்காரர் என்ன பண்ணா, இவர் அவரு கூட இருந்ததுனால அவருக்கு மரியாதை கொடுத்து வைக்க வச்சா மூணு இருக்குதா பாருப்ப ஒரு வேலை. அப்பெல்லாம் நாங்க சொல்றது பொருள்னு சொல்லுவோம். அவங்கள அவனுக்கு யோசனை இருந்தா உண்மையா ஒரு தெலுங்குன்னு உட்கார வச்சிருக்கணும். அவன் தமிழனே உட்கார வச்சு தெலுங்கு தள்ளிக்கு ஜே, தெலுங்கு பார்த்தாக்கு ஜே. இப்படி எல்லாம் உணர்வுகளை உண்டாக்கித்தான் அந்த தினம் அந்த உணர்வுகளை மேலோங்க செய்வதற்கான விதைகளை போட்டவர் மாப்போசி என்றால் மேலோங்க செய்து வளர்த்தவர் விநாயகம். அவருடைய உரையை கேட்டவன் ஒரு ஈனமான தமிழனாக இருந்தாலும் இரும்பியதை கொண்டவனாக வருவான், புலியன பாய்வான். அப்படிப்பட்ட ஒரு வீர உணர்வுகளை எடுத்து தந்தவர், உள்ளத்திலே உதிரத்திலே உரைக்க வைத்த ஒரு பெருமானெல்லாம் நம்மோடு இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக அவர்களது ஆசிகள், அவருடைய ஆவிகள் நம்ம ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் எதற்காக இங்கே உருவாக்கினீர்களோ 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது தமிழ்நாடோடு சேர்த்து. அங்கேதான் நாம் இடம் கொடுத்தேன். எல்லா வகையிலும் நம்ம பிரித்தெடுத்து நாசம் செய்து விட்டார்கள். இந்த உரிமையை நிலைநாட்ட மீண்டும் நாம் அறப்போர் தொடுக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த அறப்போருக்கு உயிர் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வாழ்க தமிழ்.